குடியிருப்போர் வாழ்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருப்போர் வாழ்க. குலைந்து நீர் பூசாத கொள்கையினர் வளர்க. குலைந்து நீர் பூசாத கொள்கையினர் வளர்க. ஆயிரமாம் பகைகள் அணிவகுத்த போதும், ஆயிரமாம் பகைகள் அணிவகுத்த போதும் அயராத பெரியார் அருள் தொண்டு வளர்க. இந்த கவிதையை நான் ஒண்ணு எழுதிங்க. இந்த கவிதைக்கு முற்றிலும் சொந்தக்காரர் முதல் கவிதை ஐயாவுடைய சுபவி அவர்களுடைய கவிதை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து ஐயா அவர்கள் இதோ உங்களுக்காக கற்றல் அறிவு கற்றலே வாழ்வு என்ற தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். சரியா 30 வருஷத்துக்கு முன்னால் 1996 நான் வந்து விஜயா பதிப்பகத்துக்கு ஒரு புத்தகம் வாங்க போனேன். அந்த புத்தகம் வந்து ஐயாவுடைய புத்தகத்தை கேட்க போனேன். அதுக்கு முன்னாடியே ஐயா வந்து நந்தன் இனி என்கிற பத்திரிகை மூலமாக எனக்கு அறிமுகம். அவர் மூலியமாக தான் எனக்கு இனம் மண் மொழி பண்பாடு கலாச்சாரம் குறித்து அவர் மூலியமாக தான் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அவர் ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த புத்தகத்தை போய் கேட்ட விஜய பதிப்பகத்தில் சிவவீரமணியன் புத்தகம் ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி 96 கேட்டேன். அப்போ அவங்க வந்து ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தோட பேர் இந்த விதை முளைக்கும். இந்த விதை முளைச்சிருக்குன்னா காரணம் ஐயா தான். அது நேரம் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து அதுக்கப்புறம் 2006 ஒரு கோபி தேர்தல் பரப்புரைக்காக வந்திருந்த ஐயாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் 2026 பார்க்குறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஐயா அவர்கள் இதோ நம் முன்னால். இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற தமிழ் செம்மல் உமையம் அவர்களே, ஏறத்தாழ அரை மணி நேரம் புத்தகங்களை பற்றி பேசி அமர்ந்திருக்கிற அம்சப்பிரியா அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற ஸ்டாலின் சிவகுமார் அவர்களே, வழக்கறிஞர் செல்வராஜ் அவர்களே, நண்பர் சுந்தரராஜன் அவர்களே, என்னை இந்த விழாவிற்கு அழைத்து பெருமைப்படுத்தி இருக்கிற யாழினி ஆறுமுகம் அவர்களே, கூடியிருக்கிற அருமை நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பில் நான் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்க வேண்டும். பொதுவாக பேச அழைக்கிறவர்களை பாராட்டுவதும் அதற்கு நன்றி சொல்லுவதும் ஒரு மேடை மரபுதான் என்றாலும், அப்படி இல்லாமல் என் நெஞ்சின் ஆழத்திலிருந்து ஒரு பாராட்டையும் நன்றியையும் சொல்ல வேண்டும். பறந்து பறந்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் யார் இப்படியெல்லாம் புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்தார்? இதில் என்ன வியப்பு என்றால், ஒரு காசுக்கும் பயனில்லாமல் உழைப்பதற்கு நாட்டில் இன்னமும் மக்கள் கொஞ்சம் பேராவது இருக்கிறார்கள் என்கிற நிறைவு. எதற்காக இந்த புத்தக கண்காட்சி, ஏன் அதனை அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும்? அதற்கு இலவயமாக இந்த மண்டபத்தை கொடுத்திருக்கிற சுந்தரம் அவர்களுக்கும் நன்றியை சொல்லலாம். இவையெல்லாம் இன்னமும் இந்த மண்ணில் மிச்சம் இருக்கின்றன என்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் பல நேரங்களில் சொல்லுவேன், என்னை போல பேச்சாளர்களை உருவாக்கி விடலாம், எழுத்தாளர்களை உருவாக்கி விடலாம், கல்வியாளர்களை, சிந்தனையாளர்களை, அறிவாளிகளை உருவாக்கி விடலாம். தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற தொண்டர்களை உருவாக்க முடியாது. அது இயல்பாக அந்த மரங்களின் வெளிப்பாடாக இருந்தாலே ஒழிய அதற்கு ஒரு பயிலரங்கம் நடத்த முடியாது. நீ தொண்டனாக ஆக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவரை பயிற்றுவிக்க முடியாது. அது இயல்பாக இருக்க வேண்டும். என்னை இந்த விழாவிற்கு நண்பர் தேவநேயன் அழைத்த போது வரிசையாக சுற்றுப்பயணம் இருந்ததால் ஒரு தயக்கம் இருந்தது. உண்மைதான். இல்லை, நீங்கள் வர வேண்டும் என்றால் என்னை அழைத்து கொண்டு வந்த வினோத்திடம் கூட இந்த விதைகள் வட்டத்தை யார் நடத்துகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு தலைமையேற்று எங்களை எல்லாம் வழி நடத்துகிறவர் ஆறுமுகம் என்று சொன்னார். அப்போதும் எனக்கு ஆறுமுகம் யார் என்று தெரியவில்லை.
அடுத்து இன்னொரு சொல்லை சேர்த்து சொன்ன உடனே எனக்கு பழிச்சென்று புரிந்தது. யாழினி ஆறுமுகம் என்ற உடனே, ஓ, யாழினி புத்தக நிலையத்தை வைத்திருக்கிற ஆறுமுகம், என்னை அவர் ஏற்கனவே அழைத்து சத்தியமங்கலத்துக்கு வந்திருக்கிறேன், எப்போது என்று நினைவில்லை, பல ஆண்டுகள் இருக்கும் என்றேன். யாழினியை பார்த்தவுடன் நான் கேட்ட முதல் கேள்வி, எனக்கு வருகிற வழியில் அந்த இடத்தை பார்த்தவுடன் வினோத்திடத்தில் சொன்னேன், இந்த பிவி லாட்ஜ் இங்குதான் தங்கியிருந்தேன் என்று நினைவு என்று சொன்னேன். பேருந்து நிலையத்துக்கு அருகில். யாழினி ஆறுமுகத்திடத்தில் நான் இங்கே வந்தது நீங்கள் அழைத்தீர்களே, அது எப்போது என்று கேட்டேன். எனக்கு வியப்பாக இருந்தது. அது 2001 என்று சொன்னார். 25 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஒரு 4 நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு மறுபடியும் இந்த சத்தியமங்கலத்துக்கு வருகிற வாய்ப்பை தந்திருக்கிற நண்பர்களுக்கும், குறிப்பாக என்னை இங்கே அழைத்த அருமை நண்பர் தேவனையனுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வருகிற பாதையில் பார்த்தேன், சத்தியமங்கலம் கொஞ்சம் மாறி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. இவ்வளவு நகைக்கடைகள் போன முறை வந்த போது இருந்ததாக எனக்கு நினைவில்லை. நகைக்கடைகள் கூடியிருக்கின்றன, புத்தக கடைகள் கூடியிருக்கின்றனவா என்று தெரியவில்லை. பணம் இல்லை என்று கருத வேண்டாம், நகைக்கடைகளில் கூட்டம் இருக்கிறது. பணம் இல்லை என்று ஒரு நாள் கருத வேண்டாம், அந்த பணத்தை நாம் புத்தகங்களுக்கு செலவழிக்கிறோமா? அம்சப்பிரியா வேறு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஊதியம் வாங்குகிற போது புத்தகங்களையும் வாங்க வேண்டும் என்று சொன்னார். நாம் எல்லாம் பொதுவான வெகுமக்களிடத்தில் இருந்து விலகி தனித்தீவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று எனக்கு தோன்றியது. மிகைப்படுத்தாமல் நான் கூறுகிறேன், படிக்கிறவர்களின் எண்ணிக்கை குறைந்து, கேட்கிறவர்களின் எண்ணிக்கையும் குறைந்து, பார்க்கிறவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது யாரை பற்றிய குறிப்பும் அல்ல, பொதுவான குறிப்பு. ஏனென்றால் ஒரு புத்தக கண்காட்சியிலெல்லாம் நான் எந்த அரசியலும் பேசுவதில்லை. சமூகத்தினுடைய நிலையை நான் உண்மையாக சொல்லுகிறேன். படிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் வள்ளுவனே அதனால் தான் இப்படி சொல்லியிருப்பாரோ என்று எனக்கு தோன்றிற்று. நாம் எல்லோரும் அறிந்த ஒரு குறள், அம்சப்பிரியா கூட 2 வரிகளை திரும்ப திரும்ப குறளில் இருந்து சொன்னார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, நிற்க அதற்கு தக. 2 வரிகளில் ஒரு மிகப்பெரிய ஆழமான செய்திகளை கொண்டிருக்கிற வரிகள். அறிவு என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் நாம் 1000 விளக்கங்களை சொல்லுவோம். வள்ளுவன் 2 குறட்பாக்களில் சொல்லியிருக்கிறான். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மிக முக்கியமான எது அறிவு என்றால் நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று சொல்லியிருக்கிறான். அதே வள்ளுவன் நீங்கள் சொன்ன அந்த நிற்க அதற்கு தக அந்த குறள் நாம் எல்லோரும் அறிந்த குறள், பிள்ளைகள் கூட எல்லோரும் அறிந்த குறள். கற்க, அது அப்படி தொடங்குகிறார். கற்க கசடற. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார், கசடு அற என்றால் நம் நெஞ்சத்தில் இருக்கிற கசடுகள், குற்றங்கள் அருந்து போகிற அளவுக்கு மட்டுமில்லை. ஒருவேளை நீங்கள் படிக்கிற புத்தகத்திலே கசடுகள் இருக்குமானால் அந்த கசடுகளும் நீங்குகிற மாதிரி படியுங்கள். கற்க கசடற என்றால் வள்ளுவருக்கே சந்தேகம் இருக்கிறது. கற்க என்றால் படிப்பார்களாம். இதனால் தான் அவர் சொல்லுகிறார், கற்றிலனாயினும் கேட்க. ஒருவேளை நீ படிக்கலைன்னா கேட்டுக்கவாவது தொடங்கு, கேள் என்கிறார். மறுபடியும் வள்ளுவருக்கு ஒரு அச்சம் வருகிறது. கேள் என்று நாம் சொல்லிவிட்டோம், இந்த பையன் எதையாவது கேட்டு வந்து நீதானையா கேட்க சொன்னேன்னு சொல்லிடுவான்ட்டு கற்க என்ற வள்ளுவர், கற்றிலனாயினும் கேட்க என்று சொன்ன வள்ளுவர் எவ்வளவு கவனமாய் பாருங்கள். எமைத்தானும் நல்லவை கேட்க என்று சொன்னார். எப்பா நீ எதையாவது கேட்டு படியை என் மேல போற்றாத, எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதை சொன்னார். இவைகளெல்லாம் தாண்டி நம்முடைய தலைப்புக்கும் இதற்கும் தொடர்பு உண்டு என்பதனால் நான் இவைகளை குறிப்பிட்டேன். இன்னொரு மகிழ்ச்சியையும் நான் பகிர்ந்துவிட்டு நான் தலைப்புக்குள் வருகிறேன். சத்தியமங்கலத்திற்கு நான் வந்து 4 நூற்றாண்டாகிவிட்டது, யாருக்கு என்னை தெரியும் என்று நான் நினைத்து கொண்டு வந்தேன். இங்கே வருகிற போது 10ஆம் வகுப்பு படிக்கிற இந்த பாப்பாவிலிருந்து பெரியவர் வரைக்கும் பலர் உங்கள் பேச்சை நாங்கள் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் என்று சொன்னபோது பேசுகிறவனுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி வேற ஒன்றும் இருக்க முடியாது. ஏனென்றால் நான் இந்த சமூகத்திற்காகவே பேசுகிறேன். நண்பர் இமயவன் என்று கருதுகிறேன். குறிப்பிடுகிற நேரத்தில் அவர் திரைப்படத்துறைக்கு ஆசைப்பட்டிருந்தால் போயிருக்கலாம் என்றால், ஆசைப்பட்டேன், கிடைக்கவில்லை, அது வேறு. ஆசையே படவில்லை, ஒரு துறவியை போல இருந்தேன் என்றெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. எப்படியாவது திரைப்பட நடிகனாகிவிட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது.
நல்ல வாய்ப்பாக அந்த துறையிலேயே இருந்த என் அண்ணன் என்னை காப்பாற்றிவிட்டார். அன்றைக்கு எனக்கு அவர் மீது ஒரு வருத்தம் இருந்தது. அவர் நினைத்திருந்தால் என்னை ஒரு காட்சியிலாவது நடிக்க வைத்திருக்கலாம். நடிக்க வைக்கவில்லையே என்று அன்றைக்கு வருத்தப்பட்டேன். நல்ல வாய்ப்பாக நடிக்க வைக்கவில்லையே என்று இன்றைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ஒரு நடிகராக மட்டும் நான் சென்றிருந்தால் இந்த சமூகம் சார்ந்த சிந்தனைகளை விட்டு விலகி போயிருக்க கூடும். நடிகர்கள் யாருக்கும் சமூக பார்வை இல்லை என்று அதற்கு பொருள் இல்லை. எல்லா துறையில் இருக்கிறவர்களுக்கும் அந்த சமூக பார்வை இருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைந்திருக்கும். கல்வித்துறைக்கு வந்து கல்வித்துறையிலே இருந்து அரசியலுக்கு என்பதை விட ஒரு பொது வாழ்வுக்கு வந்திருக்கிற இந்த நிலையில் நான் பலவற்றை அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த தலைப்பு இருக்கிறது, கற்றல் அறிவு கற்றலே வாழ்வு. இந்த தலைப்பை யாழினி ஆர்வமும் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அது நான் எழுதிய வரியைத்தான் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வரியை நான் எப்போது எழுதினேன் என்றால், ஐயா இளமான பேராசிரியர் அவர்கள் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நம்மை விட்டு மறைந்தார். அப்போது எங்கள் பேரவையில் இருக்கிற நண்பர் இக்லாஸ் ஹுசேன் சொன்னார், ஐயா இளமான பேராசிரியரின் பெயரால் நாம் ஏதேனும் ஒரு அமைப்பை, ஒரு கிளை அமைப்பை தொடங்கலாம் என்றார். அந்த அடிப்படையிலே 21ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இனமான பேராசிரியர் படிப்பு வட்டம் என்று ஒன்றை தொடங்கி இன்றைக்கும் தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி இனமான பேராசிரியர் படிப்பு வட்டம் என்று அதனை தொடங்குகிற போது இந்த அமைப்புக்கான ஒரு அடையாள வரியாக அல்லது ஒரு முகப்பு வரி, நோக்க வரியாக 2 வரிகளை எழுதுகிறேன் என்று நண்பர்கள் கேட்டபோது சட்டென்று அப்போது தோன்றிற்று, கற்றல் அறிவு கற்றலே வாழ்வு என்று எழுதி கொடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியாத 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வரி என்னை வந்து தாக்கும் என்று. நான் எழுதியது 5 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்போது ஆர்வம் கேட்கிறார், அந்த வரிக்கு என்ன பொருள், எதற்காக அப்படி எழுதினாய் என்று கேட்பது போல, கற்றல் அறிவு என்று சொன்னால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வோம். படிப்பது அறிவின் ஒரு பகுதி, படிப்பதால் அறிவு பெற முடியும். ஆனால் கற்றலே வாழ்வு என்பதை பலரும் உடனடியாக ஏற்றுக்கொள்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கேள்வி எழும், கற்றலே வாழ்வு என்றால் வாழ்க்கை முழுவதும் படித்துக்கொண்டே இருப்பதா? படித்துக்கொண்டே இருப்பது மட்டும்தான் வாழ்க்கையா? தொழில் செய்ய வேண்டாமா? பணம் ஈட்ட வேண்டாமா? குடும்பத்தை பாதுகாக்க வேண்டாமா? இதற்கெல்லாம் நேரமில்லாமல் கற்றலே வாழ்வு என்று சொன்னால் என்ன பொருள் என்று கேட்க தோன்றும். வேறொன்றும் இல்லை, நாம் கற்றல் என்றால் படித்தல் என்று பொருளை சுருக்கி கொண்டதால் வந்த குழப்பம் இது. கற்றலில் படித்தல் ஒரு வகை. புத்தகங்களை படிப்பதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம், தொழிலை கற்றுக்கொள்ளலாம், ஓவியம் வரைய கற்றுக்கொள்ளலாம், இசை பாட கற்றுக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் விட பெரியது நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் கற்றல் தான். எங்கே தொடங்குகிறது கற்றல்? நான் பல மேடைகளிலும் சொல்லியிருக்கிறேன், பிறந்த குழந்தை தன் தாயிடத்தில் பால் அருந்த கற்றுக்கொள்ளுகிறது. நாம் கற்றல் என்றால் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற வயதை கணக்கில் வைக்கிறோம். இல்லை, பிறந்த குழந்தை தாயிடம் பால் அருந்த கற்றுக்கொள்ளுகிறது. வயது முதிர்ந்ததற்கு பிறகும் தடியூன்றி நடக்க நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுவும் கற்றல் தான். கற்றல் என்பது வெறும் படித்தல் மட்டுமல்ல, அறிதல், உணர்தல், உள்வாங்குதல். கற்றல் என்கிற சொல் மிக ஆழ்ந்த பொருளை கொண்டது. நாம் கற்றல் என்பதை படித்தல் என்று சுருக்கி விடுவதால் கற்றலே வாழ்வு என்றால் வாழ்க்கை முழுவதும் படித்துக் கொண்டிருப்பது தானா என்று கேட்கிறோம். அப்படி இல்லை. கற்றல் என்பது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது. அதற்கு படிப்பதும் ஒரு வழி. சமூக நீதி என்று சொன்னாலே இடஒதுக்கீடு என்று சுருக்கி விடுகிற மாதிரி. இடஒதுக்கீடு தான் சமூக நீதியா என்றால், இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியின் ஒரு பகுதி அல்லது சமூக நீதிக்கான பாதையை தவிர இடஒதுக்கீடு மட்டுமே சமூக நீதி ஆகாது. அது அதனை நோக்கிய ஒரு பாதை. அதை போல படித்தல் என்பது கற்றுக்கொள்வதற்கான பல்வேறு பாதைகளில் அதுவும் ஒன்று. அம்சப்பிரியா சொன்னது படியுங்கள் படியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற போதே என்ன கவலை அவருக்குள் இருக்கிறது என்று நமக்கு புரிகிறது. படிப்பதை பலரும் கைவிட்டு விட்டார்களே என்கிற கவலை. அதிலும் முன்பெல்லாம் நமக்கு தெரியாத ஒரு சொல் இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும். அது ஆங்கில சொல் தான். அதற்கு முதலில் எனக்கு கூட என்ன பொருள் என்று புரியவில்லை.
இன்றைக்கு அந்த சொல்லை பயன்படுத்தாதவர்களும் இல்லை, புரிந்து கொள்ளாதவர்களும் இல்லை. யாரை கேட்டாலும் என்ன சொல்கிறார்கள் என்றால் சின்ன பையனுங்கன்னு சொல்றதில்லை, இடவட்டம்னு சொல்றதில்லை, எல்லோரும் குறிப்பிடுகிற சொல் அதெல்லாம் ஜென்சிக்கு பிடிக்காதுங்கிறான். ஜென்சிங்கிற வார்த்தை எனக்கு ஒரு தேர்தலுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. அதுவும் ஜென் இசட்டுன்னு தான் நான் படிச்சிருப்பேன். என்னை படிக்க சொன்னா ஜென் இசட்டுன்னு தான் படிச்சிருப்பேன். இசட்டை வெளிநாடுகளில் குறிப்பாக பிரிட்டனில் அவர்கள் சி என்று சொல்லுகிறார்கள். அது ஜென்சி ஆகி என் குட்டி பேரை யாரான்னு கேட்டால் அவன் ஜென் ஆல்ஃபாங்கிறான். அவனுக்கு அடுத்த ஒரு தலைமுறையும் ஜென்சி, ஜென் ஆல்ஃபா, ஜென் எக்ஸ். நம்ம யாருன்னு கேட்டக்கூடாது, பேபி பூமர்ஸ்ங்கிறான். புரியல, நம்ம எல்லாருக்கும் என்னை ஒத்த வயது ஒத்தவர்களுக்கு பேபி பூமர்ஸ்ன்னு ஐயாவுக்கு நம்ம ஸ்டாலின் சிவகுமார்லாம் அதில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு துணை வேணும்ல. எனவே பேபி பூமர்ஸ் இங்கே ரொம்ப வியப்பாக இருந்தது. நம்முடைய தோழர் ஏடி பன்னீர்செல்வம் எனக்கு அந்த ஆடையை போர்த்துகிற போது ஒரு செய்தியை சொல்லிட்டு போர்த்தினார். இது என் கையால் நெய்த ஆடை. எனக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. பொதுவாக ஒரு உண்மையை சொல்லி விடுகிறேன், கோவித்துக் கொள்ளக்கூடாது. பொன்னாடைகளை பெரும்பாலும் அங்கே வச்சுட்டு தான் போயிடணும். ஏனென்றால் அது பயன்படவில்லை. பொன்னாடைகள் பயன்படவில்லை. ஒரு துண்டு, கைத்தறி துண்டு மழை வந்தால் தலையில் போட்டுக் கொள்ளலாம், தலைக்கு வைத்து படுத்துக் கொள்ளலாம், உடம்பை துவட்டி கொள்ளலாம். இந்த பொன்னாடை ஏதாவது பயன்படுத்த முடியுங்களா? நாளைக்கு மாலை இதே தெருவில் நான் பொன்னாடை போட்டுக்கொண்டு நடந்தால் ஒரு மாதிரியை பார்ப்போம் எல்லாரும். அதுவும் நம்முடைய கைத்தறி நெசவாளர்கள் நெய்தது அல்ல, பெரும்பாலும் குஜராத்திலிருந்து வருகிறது. எனக்கு குஜராத்திலிருந்து இதற்கு மேல் வேண்டாம் என்று பொதுவாக பொன்னாடை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தவறாக கைதட்டி என்னை சிக்கலில் மாட்டக்கூடாது. குஜராத்திலிருந்து போதும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் கவனமாக நான் முடிவு செய்தேன், போகிற போது இந்த ஆடையை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அவர் நெய்த ஆடை என்பதால் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நான் எழுதிய புத்தகம் என்றுதான் எனக்கு இதுவரையில் கொடுத்திருக்கிறார்கள். நான் நெய்த ஆடை என்று ஒரு நெசவாளர் ஒன்றை எனக்கு போட்டி இருக்கிறார். அதுவும் அவர் பெயரே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அதற்கான விளக்கத்தை நான் இங்கே வருவதற்கு முன்பே கேட்டேன். பன்னீர்செல்வம் என்கிற பெயர்கள் நிறைய உண்டு. சுயமரியாதை இயக்கத்தின் தாக்கம். என் அண்ணன் பெயரே செல்வம் தான். ஆனால் அவர் பெயர் என்று கேட்டால் ஏடி பன்னீர்செல்வம் என்றார். அது என்ன முன்னெழுத்தோடு சேர்த்து பன்னீர்செல்வம் சரி, அவருடைய பெயர் சரி ஏடி பன்னீர்செல்வம். அதே ஏடி பன்னீர்செல்வத்திற்கு அவருடைய தாத்தாவின் பெயரும் தந்தையின் பெயரும் ஏயிலும் டீயிலும் தொடங்குகிறது என்று சொன்னார். இதே மாதிரி ஒரு வியப்பு, திருவண்ணாமலையிலே நாடாளுமன்ற உறுப்பினரினுடைய பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அண்ணா என்கிற பெயர் உண்டு, அண்ணாதுரை என்கிற பெயர் உண்டு. அவருடைய பெயர் CN அண்ணாதுரை. அங்கே நான் பார்த்த CN அண்ணாதுரை மாதிரி இங்கே ஒரு ஏடி பன்னீர்செல்வம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த கற்றலின் மூலம், கற்றல் என்பது இன்றைக்கு இருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது. அது உண்மையா என்று தெரியவில்லை. அல்லது எப்போதும் நம்மிடம் ஒரு பழக்கம் உண்டு, அந்த எங்க காலம் மாதிரி வராதுங்க என்று எல்லா காலத்திலும் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நான் அப்படி கருதுவதில்லை. அடுத்த தலைமுறையை பார்த்து நான் உண்மையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நான் இருக்கிறேன் என்பதல்ல, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதும் எனக்கான வேலை என்று நான் கருதுகிறேன். எப்போதும் தருவதும் பெறுவதும் தான் வாழ்க்கை, இரண்டும் சேர்ந்துதான் கற்றல். அவர்களுக்கு நாம் இப்போது ஒரு புது பெயரை ஆங்கிலத்தில் வைத்து அழைக்கிறோம், அல்லது அவர்களை பார்த்து கொஞ்சம் அச்சப்படுகிறோம். இந்த ஜென்சி என்றாலே ஒரு அச்சமாக இருக்கிறது. எல்லாம் எங்கே ஓட்டு போடுவாங்களோன்னு ஒரு பயம். ஆனால் ஜென்சி என்கிற அந்த பிள்ளைகளிடம் நாம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. அறிவியல் தொழில்நுட்பத்தை அந்த பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கிற பழக்கத்தை அவர்களுக்கு எப்படியாவது கற்றுக் கொடுத்து விட வேண்டும். படிப்பது கொஞ்சம் கடினமானதுதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை கொடுத்தால் பிள்ளைகள் உடனே நம்மை எதிரி மாதிரி பார்க்கலாம். ஒரு 15 பக்கம் 20 பக்கம்னாலும் பரவாயில்ல, 1000 பக்கத்தை கொண்டு கொடுத்தால் எப்படி? ஒன்றே ஒன்று, நாம் புத்தகங்களை அவற்றின் அளவை பார்த்து நாம் அச்சப்பட வேண்டியதில்லை. பிரித்து பிரித்து படிக்கலாம். யாராவது 1000 பக்கத்தையும் இன்றைக்கே படித்ததுன்னு யாராவது சொல்லியிருக்கிறானா? நேரம் கிடைக்கும் போது படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். ஏனென்றால்
படித்தல் என்பது, கற்றல் என்பது இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லை. எவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கற்றல் என்பதை வெறும் புத்தகம் படித்தல் என்று நாம் சுருக்கிவிடக் கூடாது. கற்றல் மிக விரிந்து பரந்த பொருளுடையது. மிக மிக குறிப்பாக எதனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்குமான அந்த கற்றல் தேவைப்படுகிறது. ஒரு பழைய பாடல், இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு அந்த பாடல் கண்டிப்பாக தெரிந்திருக்கும், ஜென்சி பிள்ளைகளுக்கு தெரியாது, இருந்தாலும் கற்றுக்கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும். அழகு நிலா என்று ஒரு படம் எனக்கு நினைவிருக்கிறது. கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் கேட்காதவர்கள் கேளுங்கள். இப்போது இருக்கிற பெரிய வாய்ப்பு என்ன என்றால், எதையும் எங்கும் போய் நாம் தேட வேண்டியதில்லை. முன்பு ஒரு புத்தகம் என்றால் நூலகங்களில் போய் தேட வேண்டும், கடைசி வரைக்கும் அந்த புத்தகம் கிடைக்காது. நம்ம தேடுறதை தவிர மற்ற எல்லா புத்தகமும் சரியா இருக்கும். ஆனால் புத்தகங்களை கைபேசியில் படித்து விடலாம், எந்த இசையையும் பாட்டையும் படித்து விடலாம். 1937 ஜனவரி 8ஆம் தேதி என்ன நடந்தது என்று கேட்டால் கைபேசி சொல்லும். நண்பர் அம்சப்பிரியா சொன்னார், பெற்றோர்களே அதை பார்த்துட்டு இருந்தா பிள்ளைகளாக தானே பார்ப்பான்னு, வேற வழி இல்லை, இனி மீள முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே இருக்கிற அம்சப்பிரியா உட்பட நான் எல்லோரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு வாரம் கைபேசி இல்லாமல் வாழ எல்லோரும் தயாரா? யாராவது இனி அது எனக்கு தெரியவில்லை. கைபேசி என்பது சிறகா சிறையா என்று பெரிய கேள்வியாக இருக்கிறது. சில நேரங்களில் அது சிறகாக இருக்கிறது, பல நேரங்களில் நமக்கு சிறையாக இருக்கிறது. எல்லோரும் ஒரு முறை மதுரையில இருந்து சென்னைக்கு நான் போகிறபோது அந்த பாடலை நினைவித்து சொல்லிவிடுகிறேன். அதற்கு முன்னால் அந்த பாடலை சொல்வதற்காகத்தான் இதை சொல்ல போனேன். 8:15 புறப்பட வேண்டிய விமானம் 10 மணிக்கு தான் புறப்பட்டது. பொதுவாக நீங்கள் எண்ணி பாருங்கள், இங்கே வர வேண்டிய பேருந்து வரவில்லை என்றால் ஒரு சின்ன பரபரப்பு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னும் வரவில்லையே என்று ஒருவர் பேசிக் கொள்வார்கள். 2 மணி நேரம் ஏறத்தாழ விமானம் தாமதம். யாரும் எதுவும் கேட்கவில்லை, யாரும் கவலைப்படவில்லை. எல்லோரும் குனிந்த தலை நிமிரவே இல்லை. புரிகிறது தானே? யாருமே அங்கே குனிந்த தலை நின்று, எல்லோரும் அவர் உண்டு, அவர் கைபேசி உண்டு என்று இருக்கிறார்கள். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்பதல்ல, தான் உண்டு, தன் கைபேசி உண்டு என்று. அது 2 மணி நேரம் அல்ல, இன்னும் 4 மணி நேரம் ஆனாலும் நமக்கு கதை சொல்லும். பல நேரங்களில் வேண்டாதவைகளை சொல்லுகிறது, அது வேறு. எனவே அந்த கைபேசியில மூழ்கி போகிறோம். அது கடல் தான், அது கைபேசி அல்ல, கடல் தான். எதை கேட்டாலும் தரும். அழகு நிலா என்கிற திரைப்படத்தில் வருகிற பாடல்கள், கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற அந்த பாடலை கேளுங்கள். எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த பாட்டு சொல்லும். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார், வாழும் வகை புரிந்து கொண்டார். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, எல்லாம் தெரிகிறது. மனிதனுக்கு எல்லாம் தெரிகிறது. ஒரு குயிலை போல பாடுவதற்கு இசை பாட கற்றுக்கொண்டான். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானத்திலே பறக்கிறான். அது மட்டுமல்ல, எல்லா தீமைகளையும் கூட கற்றுக்கொண்டார். கொல்லும் பாம்பின் கொடும் விஷம் போல சொல்லை பேச கற்றுக்கொண்டார். எவ்வளவு பெரிய ஆபத்தாக மனிதர்கள் பாருங்க. கொல்லும் பாம்பின் கொடும் விஷம் போல சொல்லை பெயர் பேச கற்றுக்கொண்டான். உள்ள நதி போல் அடுத்தவனை குடியை கெடுக்க கற்றுக்கொண்டான். வெள்ளி காசால் மற்றவனை விலைக்கு வாங்க கற்றுக்கொண்டான். அதுக்கு தான் வேற வேற பேரெல்லாம் இப்ப வச்சிருக்காங்க. பல பேர்கள் இப்ப சொல்லிட்டு பாருங்க, நீங்க டிவியை திறந்தால் இது என்ன பேரம்? வெள்ளி காசால் அடுத்தவனை விலைக்கு வாங்க கற்றுக்கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் கற்றுக்கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. அதுதான் அந்த பாட்டுல. அப்ப மனிதனாக வாழ்வது என்பது என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. ஏன் மனிதனாக வாழ தெரியலன்னா, மனிதனாக வாழ்வது என்பது என்ன என்று நமக்கு தெரியல. மனிதனாக வாழ்வது என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் புத்தகம் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல. இதுதான் கற்றல். இதனை கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொள்வது, வாழ்ந்து கற்றுக்கொள்வது, வாழ்க்கையை பிறருக்காகவும் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வது. பிறருக்காகவும் என்றுதான் நான் சொல்றேன். பிறருக்காக மட்டுமே வாழ்வது என்பது நடைமுறை இல்லை. பிறருக்காகவும் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்வதும் வாழ்க்கையின் அடிப்படையான செய்திகள். இதனை நாம் கற்றுக்கொள்ள ஏன் தவறினோம்?
ஏன் நாம் என்று நான் குறிப்பிடுகிறேன் என்றால் இது நீங்கள் நான் என்று பிரிக்க வேண்டியதில்லை. எல்லோரிடத்திலும் எப்படி அறிவு உண்டோ, எல்லோரிடத்திலும் எப்படி நல்ல குணங்கள் உண்டோ, அப்படி எல்லோரிடத்திலும் இந்த குற்றங்களும் உண்டு. நாம் எதனை கற்றுக்கொள்ள வேண்டும்? குற்றம் அகல கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையில். அதாவது அடுத்தவனுக்கிடம் இருக்கிற எல்லா குறைகளும் நமக்கு தெரியும். என்ன பெரிய சிக்கல் என்றால் என்னிடம் இருக்கிற எந்த குறையும் எனக்கு தெரியாது. நம்மை நாம் படித்திருக்கிறோமா? புத்தகங்களை படியுங்கள் என்றார்கள். முதலில் நாம் நம்மை படித்திருக்கிறோமா? இதற்கு தன்னை தானே கேள்வி கேட்டுக் கொள்ளுகிற ஒரு சுய விசாரணை என்று சொல்லுவார்கள். கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற அந்த செயல்களை மீண்டும் ஒரு முறை சரியாகத்தான் செய்திருக்கிறோமா என்று திருப்பி கேட்டு பாருங்கள். கேட்கிற போதுதான் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்கு இன்னமும் எவ்வளவு இருக்கிறது. எப்படி பக்கத்து வீட்டுக்காரனோடு பழகுவது, எப்படி ஒரு சண்டைக்கு போகாமல் இருக்க பழகுவது, எப்படி சண்டைக்கு போக வேண்டும் என்பதை பழகுவது, இரண்டும் வேண்டும். சண்டை இல்லாமல் இன்றைக்கு உலகங்கள் இல்லை. சென்னையில் இருந்து திருச்சிக்கு வருகிற விமானத்தினுடைய கட்டணம் மிக கூடுதலாக இன்றைக்கு ஆகியிருக்கிறது. ஏன் என்று கேட்டால் நண்பர்கள் ஒரு விடை சொல்லுகிறார்கள், அமெரிக்கா ஈரான் போர் நடக்குது. சென்னைக்கும் திருச்சிக்கும் இடையிலேயா ஈரான் இருக்கு? எங்கேயோ போர் நடந்தாலும் அதற்கு இங்கே ஏன் கட்டணம் கூடுகிறது என்று சொன்னால், அடிப்படையில் அதற்கான எரிபொருள் வருவதற்கு தாமதமாகிறது, எனவே கூடுகிறது என்கிறார்கள். இனி உலகத்தில் யாரும் தனித்து வாழ முடியாது. அதுதான் இந்த அடிப்படையான செய்தி. அப்படியானால் எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி சேர்ந்து வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். சேர்ந்து வாழ்வது என்பது இனி தவிர்க்க இயலாதது. எந்த ஒரு தனி மனிதனும் தனி மனிதனாக தன் வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துவிட முடியாது. ஏனென்றால் யார் ஒருவனும் தனி மனிதன் இல்லை. எல்லோரும் நாம் தனி மனிதர்களைப் போல தோற்றமளிக்கிறோம். ஆனால் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சார்ந்தே வாழ்கிறோம். வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி 1000 செய்திகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, 1000 சிக்கல்களையும் கொண்டு வருகிறது. நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் பல பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஒரு பட்டம் பெறுவது. சில பேர் விடை சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டா ரொம்ப இயல்பாக பலர் சொல்லுவாங்க, படிச்சு முடிச்சுட்டேன். என்ன படிச்சு முடிச்சுட்டேன்னு கேளுங்க. ஒரு பட்டம் வாங்கிவிட்டால் படித்து முடித்ததாக அதற்கு பொருள் இல்லை. இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் யாராலும் படித்து முடிக்க முடியாது என்பதுதான் அடிப்படையான செய்தி. யாராலும் படிக்க முடியாது. இந்த உலகம் எவ்வளவு பறந்தும் விரிந்தும் இருக்கிறது. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள், விலங்குகள், சின்ன சின்ன நுண் உயிரிகள் உட்பட எல்லாம் உயிர்தான். ஆனால் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்று பாருங்கள். உலகத்திலேயே ஒரு பெரிய மனிதன் அல்ல, பெரிய உருவம் யானை என்று படித்தன்னு சொல்லுவோம். யானை இல்லை, காண்டாமிருகமும் இல்லை. இன்றைய அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கு நீல திமிங்கிலங்கள், ப்ளூ வேல்ஸ் என்று சொல்லுகிற நீல திமிங்கிலங்கள் தான் உலகத்திலேயே எடை கூடுதலாக உள்ள உயிரினம். எவ்வளவு எடை என்று நான் தேடி பார்த்த போது, எங்கே தேடி பார்த்தேன்? மறுபடியும் கைபேசி தான். தேடி பார்த்த போது அச்சமாக இருந்தது. மிக பெரிய கூடுதலான எடையுள்ள திமிங்கிலம் கண்டுபிடிக்கப்பட்டதில் எது மிக அதிகம் என்று கேட்டால், ஒரு திமிங்கிலம் 135 டன் எடை. டன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அது வெறும் கிலோ அல்ல. 100 கிலோ நாம் இருந்தாலே ஒருத்தரை பார்த்து கொஞ்சம் முண்டாயிட்டேன்னு நம்ம சொல்றோம். அது 100 கிலோ அல்ல, 1000 கிலோ ஒரு டன். 135 டன், 13,500 கிலோ எடையில் இருக்கிற அந்த திமிங்கிலமும் ஒரு உயிர் தான். எதற்கு சொல்ல வரேன்னா, அவ்வளவு பெரிய திமிங்கிலமும் உயிர் கணக்கில் ஒன்றுதான். சரி, மிக 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 குறைந்த எடை உள்ள உயிர் எது? நுண்ணுயிரி என்று சொல்றான். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வைரஸ்னா எல்லாருக்கும் தெரியும். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தையே புரட்டி போட்டுச்சுல்ல. மிகப்பெரிய ஏவுகணை வைத்திருக்கிறோம், கண்டம் விட்டு கண்டம் தாவும், உலகத்தை அழிச்சிருவோம்னு சொன்னவெல்லாம் ஒரு நுண்ணுயிரியை பார்த்து எல்லாரும் அச்சப்பட்டோம்ல. எல்லாரும் ஒருவரை பார்க்கும்போது ஒருவர் முகமூடி போட்டுக்கொண்டு, இப்போதெல்லாம் யாராவது வீட்டுக்கு முகமூடி போட்டு கொண்டு வந்தால் அச்சப்படுவோம். 5 ஆண்டுகளுக்கு முன்னால முகமூடி போடாமல் வந்தால் அச்சப்படுவோம்.
யாரும் யாரையும் முகத்தை கூட பார்க்க முடிவதில்லை. எந்த நேரத்தில் யார் புறப்படுவார் என்று தெரியாது. பலர் போய் சேர்ந்து விட்டார்கள். புகழ்பெற்ற பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியத்திலிருந்து பல பேரை அந்த நுண்ணுயிரி கொண்டு போய்விட்டது. ப்ளூ வேல்ஸ் என்று சொல்லுகிற திமிங்கிலத்தின் எடை 135 டன் என்று சொன்னால், இந்த நுண்ணுயிரி வைரஸ் இதனுடைய எடை என்ன? அதுவும் உயிர்தான். அது 8 முதல் 12 மில்லி மைக்ரான் என்று போட்டிருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. அறிவியல் அறிஞர்கள் இருந்தால் தான் தெரியும். பிறகு தேடினால் ஒரு விடை வருகிறது. 8 முதல் 12 10 மில்லி மைக்ரான். நீங்கள் உடனே பார்த்து விடலாம். மில்லி மைக்ரான் என்றால் என்ன என்று தேடினால் நாம் சென்டிமீட்டர் என்று சொல்லுகிறோம். சென்டிமீட்டர் என்பது ஒரு அங்குலத்தை விட குறைவு. 1 சென்டிமீட்டரை 10ஆக பிரித்திருக்கிறார்கள். அதற்கு மில்லி மீட்டர் என்று பெயர். 10 மில்லி மீட்டர் சேர்ந்தால்தான் 1 சென்டிமீட்டர். நாம் மழை பெய்கிற போதுதான் வானிலை அறிக்கையிலே நாம் கேள்விப்படுகிறோம், அங்கே 6 சென்டிமீட்டர் மழை. அப்போதுதான் நமக்கு சென்டிமீட்டர் கணக்கே வருகிறது. அந்த சென்டிமீட்டர்ல 10ல் 1 மில்லி மீட்டர். அந்த 10ல் 1ஆக இருக்கிற மில்லி மீட்டரில் சொன்னால் நம்புவதற்கு கடினமாக இருக்கும் 1 மில்லி மீட்டரில் 10 லட்சத்தில் 1 தான் மைக்ரான், மில்லி மைக்ரான். மில்லி மீட்டரை கணக்கு தெரியாது. மில்லி மீட்டரை 10 லட்சமாக பங்கு வைத்தால் அதில் ஒரு பிரிவு 1 மில்லி மைக்ரான். அப்படி 8 முதல் 12 மில்லி மைக்ரான் எடை கொண்ட வைரஸ் தான் உலகத்திலேயே குறைவான எடை கொண்ட ஒரு உயிரி. அதுவும் உயிரினம்தான். 135 டன்னும் உயிரினம்தான். 8 மில்லி மைக்ரான் இருக்கிற அந்த நுண்ணுயிரியும் உயிரினம்தான். இந்த உலகத்தை நாம் எப்போது முழுமையாக கற்க முடியும்? இந்த வேறுபாட்டை எண்ணி பார்க்கிற போதே நமக்கு ஒன்றுதான் தெரிகிறது. மில்லி மைக்ரான் என்றால் என்ன என்று தெரிகிறதா இல்லையா என்பதல்ல. இந்த உலகத்தை வாழ்நாளில் நம்மால் கற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றை முடிவு செய்துவிட்டு இந்த படிப்பை, இந்த கற்றலை நம்மால் ஒரு நாளும் நிறைவு செய்ய முடியாது என்று புரிந்து கொண்டு பிறகு ஏன் படிக்கிறோம்? முடிந்தவரை படியுங்கள், இயன்றவரை படியுங்கள். எப்போதும் படிக்காமலும் இயங்காமலும் இருந்து விடாதீர்கள். திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகிற ஒரு வரி உண்டு, இயங்குதல் வாழ்க்கை, தேங்குதல் மரணம். குறித்துக் கொள்ளுங்கள். இயங்குதல் வாழ்க்கை, தேங்குதல் மரணம். யார் தேங்கி இருக்கிறானோ அவன் மிக எளிதாக, நீங்கள் எந்த பொருளையும் வீட்டில் பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் துருப்பிடித்து போ. இயங்குதல் வாழ்க்கை. எனவே நம்மால் கற்றுக்கொண்டு விட முடியாது. இந்த உலகத்தை, நம் வாழ்க்கையை, நம் உடம்பை, எதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது என்றாலும் எதையுமே அறிந்து கொள்ளாமல் இருந்துவிடக் கூடாது என்பது கற்றல். எண்ணி பார்த்தால் அறிவியல் என்பது என்ன? இன்றைக்கு காலையில கூட கோபியில பேசுகிற போது சொன்னேன், 3 கூறுகள் ஒன்றோடு ஒன்று முரண்படுகின்றன. 3ம் சேர்ந்து வளராது, ஆனால் இங்கே வளர வேண்டும். ஒன்று ஜனநாயகம், இன்னொன்று அறிவியல் தொழில்நுட்பம், 3வது மதம். இந்த 3ம் சேர்ந்தும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டும் நம் வாழ்க்கையை சூழ்ந்து நிற்கின்றன. இதில் அறிவியல் தொழில்நுட்பம் என்பது எதற்கெல்லாம் பயன்படுகிறது? ஒன்றை குறித்துக் கொள்ளுங்கள், இனிமேல் அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாமல் அரசியலும் இல்லை. அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல. அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். மேடையில் பேசி கேட்ட காலங்கள் போய்விட்டன. நீங்க ஏதோ கொஞ்சம் பேர் மிஞ்சி இருக்கிறீங்க. என் மீது ஒரு பிரியம் வைத்து போனால் போகிறான்னு இவ்வளவு நேரம் கேட்குறீங்க. மேடை பேச்சு தான் நான் சிறுவராக இருந்த காலத்தில், நான் கல்லூரி இளைஞராக இருந்த காலத்தில் மேடையில் பேசப்பட்ட பேச்சு தான் என்னை மாற்றியது, என் போன்றவர்களை மாற்றியது. அவர் அப்படி பேசினார், இவர் இப்படி பேசினார், எவர் எப்படி பேசினார் நமக்கு என்னன்றான். எவனாவது பேசிட்டு போறான். அப்படி மணிக்கணக்கில் பேசியது போயிற்று, எழுதியது போயிற்று. மேடை என்பது ஒரு மிகப்பெரிய பொது தொடர்பு சாதனமாக இருந்தது. இன்றைக்கு மேடை தொடர்பு சாதனமாக இல்லை. சத்தியமங்கலத்தில் நீங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறதே எனக்கு வியப்பாக இருக்கிறது. தொலைக்காட்சியிலையும் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்றான். ரொம்ப கவனமாக அதை நாமும் தான் பார்க்கிற போது முதல்ல எடுத்தோடனே என்ன பார்க்கணும் தெரியுங்களா? அது என்ன சொல்லுகிறது என்பதை விட எவ்வளவு நேரம்னு பார்க்கலாம்.
கீழே பார்த்த உடனே 3 நிமிஷம், அது நமக்கு 30 நிமிடம் அல்ல, 3 நிமிஷமே. ஏனென்றால் நான் சொல்லுவேன், ஒரு காலத்தில் அல்லது இப்போதும் கூட இந்த புத்தகங்களை நாம் எப்படி படிக்கிறோம்? இப்படி புரட்டி படிக்கிறோம். நம் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள்? இப்படி படிக்கிறாங்க. யாரும் இப்படி தள்ளலை, விரலை வச்சு மேலதான் தள்ளுறான், பார்த்த உடனே மேலே தள்ளிடுறான். ஒருத்தன் இப்போதான் பேச ஆரம்பிக்கிறான், அதுக்குள்ள தள்ளிட்டாங்க, 3 நிமிஷம் பேசியிருக்கான். அவனுடைய ஏன்டா தள்ளுறேன்னு நான் கேட்டா, இப்பதானே பார்த்தேன், அவன் 3 நிமிஷம். 3 நிமிஷம் பேசுறது ஒரு குற்றமாடா? ஏதோ எனக்கு தெரியவில்லை, எப்படியோ தோன்றிட்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 1 நிமிடத்தில் ஒரு செய்தியை சொல்லிடலாம் எனக்கு ஏதோ தோணுச்சு. ஒரு வேளை புரிஞ்சிருச்சோ நம்ம மக்கள் அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. எனக்கு இங்கே வந்த போது நம்ம சங்கரேஸ்வரன்ல இருந்து எல்லாரும் ஒரு செய்தியை சொன்னாங்க. பேராசிரியர் கல்யாண சுந்தரம் எல்லாரும் உங்க 1 நிமிட செய்தியை கேட்கிறோம். எனக்கு வியப்பு. சத்தியமங்கலத்துக்கு நான் வந்து 25 வருடம் ஆச்சு. எப்படி கேட்குறீங்க? என்ன ஒரு புதிய சிறகுகள்னு ஒன்றிலிருந்து வருது. அவர் யார்? அவருக்கு யாரு சொல்றாங்க? நான் சொல்லலை. அதற்கு பிறகு இப்போது அவரை தேடி கண்டுபிடித்து அவர் உடுமலைப்பேட்டையில் இருக்கிறார். ரவிக்குமார் என்று பெயர், யாருக்கும் ஒருவரை ஒருவர் தெரியாது. அவர் கேட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் அனுப்பிய உடனே நான் டெலகிராம்ங்கிற செயலி அந்த ஆப்பில் பார்க்குறேன், அதை எடுத்து நான் காலையில் 5:30 மணிக்குள்ள அனுப்பிடுவேன். அதை எடுத்து நான் 5000 பேருக்கு அனுப்புகிறேன் என்கிறார். அதுவும் ஒரு தொண்டு தான். என் மனைவி என்னோட சண்டை போடும். தினமும் காலையில் நான் கொஞ்ச நேரம் தூங்குங்க, எதுக்கு இப்போ 4:45? நீ தூங்கு, என்னையும் சேர்த்து ஏன் தூங்க வைக்கிறேன்? எனக்கு வேலை இருக்கு. 4:45 மணிக்கு எழுந்து நான் 1 நிமிட செய்தியை சொல்லி அனுப்புவது வீண் போகவில்லை என்பதை சத்தியமங்கலம் எனக்கு உணர்த்தி இருக்கிறேன். உள்ள நுழைஞ்ச பேர் இங்க இருக்கிற பல பேர் அந்த 1 நிமிட செய்தியை ஐயா வந்து எடுத்தே காமிச்சிட்டார். இன்னைக்கு காலையில் இதானே அனுப்புறீங்க. ஷாருக் கானுடைய 1 நிமிட செய்தியை இன்னைக்கு காலையில அனுப்பியிருந்தேன். ஷாருக் கான் ஒரு நல்ல நடிகர், வேற யாரும் நான் இல்லைன்னு சொல்ல, அவரும் நல்ல நடிகர். அவர்கிட்ட வந்து ஒரு அம்மா மேடையில் என்ன சொல்லுது, இதெல்லாம் யதார்த்தமாக இன்றைக்கு நாட்டில் நடக்கிறது. ஒரு அம்மா சொல்லுது, கணவரையும் கூட்டிகிட்டே வருது சாட்சியா, நான் உங்களோட ரொம்ப அவ்வளவு பெரிய ரசிகன், நான் உங்களை அவ்வளவு நேசிக்கிறேன், என் கணவரை விட உங்களை தான் நேசிக்கிறேன், அந்த கணவரை வேற கூட்டிட்டாவது வராமல் இருக்கலாம், என் கணவரை விட உங்களைத்தான் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது ஷாருக் கான் சொன்ன விடை எனக்கு உண்மையிலேயே நெஞ்சை தொட்டது. அவர் சொல்லியிருக்கிறார், நல்லதுமா, என்னை நீங்கள் நேசிப்பதும் என்னிடம் அன்பு கொண்டிருப்பதும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு உடல்நலம் இல்லை என்றால் எனக்கு தெரியாது, நான் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டேன், உங்கள் பிள்ளைகளை நான் படிக்க வைக்க மாட்டேன், உங்களுடைய இன்ப துன்பங்களில் நான் பங்கேற்க முடியாது. இன்னும் பல காலங்கள் ஓடிய பிறகு உங்களின் தள்ளாடும் வயதில் உங்களை கைபிடித்து அழைத்து செல்ல நான் வரமாட்டேன். இவை எல்லாவற்றையும் செய்கிற உங்கள் கணவரை கூடுதலாக நேசியுங்கள், என்னையும் நேசிப்பதில் மகிழ்ச்சி. எவ்வளவு எனக்கு பார்த்தேனே, அந்த ஷாருக் கான் திருவள்ளூர் மாதிரி பேசியிருக்கிறாங்க. இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு சரியாக அருகில் இருக்கிறவர்களை நேசியுங்கள், அருகில் இருக்கிறவர்களை உதறி தள்ளி தொலைவில் இருக்கிற நட்சத்திரத்தை ரசியுங்கள். நட்சத்திரம் உங்களோடு வந்து ஒரு நாளும் விளையாடார். இந்த மண் தான் நமக்கு உரியது, வானத்தை பார்க்கலாம், மண் தான் உரியது. மண்ணை விட்டு நீங்கள் வேற தாவியோட முடியாது. இயற்கை தான் ஒருவரின் மீது ஒரு அன்பு வரலாம், அவருக்கு நீங்கள் ரசிகராக இருக்கலாம். ஆனால் அந்த ரசிகராக இருக்கிற காரணத்தினாலேயே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்களைத்தான் நேசிக்க வேண்டும் என்று இல்லை. எப்போதும் எனக்கு கருப்பு சட்டையை பார்த்தால், நீல சட்டையை பார்த்தால் ஒரு மகிழ்ச்சி, சிவப்பு துண்டை பார்த்தால் ஒரு மகிழ்ச்சி, என்னுடைய இயல்பு அது. ஆனால் சிவப்பு துண்டும் கூட இப்போது ஏமாற்றி விடுகிறது, அது வேறு செய்தி. ஐயா போட்டு சில சிவப்பு துண்டுகளும் ஏமாற்றி விடுகிறார்கள். நான் மிகவும் மதிக்கிற சிவப்பு துண்டை ஏமாற்றி விடுகிறேன். எதற்கு என்றால் இது ஒரு குறியீடு, ஒரு அடையாளம். உலகம் முழுவதும் பறந்துபட்டு கிடக்கிற பல்வேறு செய்திகளில் நான் உயிரினங்களை சொன்னேன். இந்த அறிவியல் என்பது என்ன என்று கேட்டால், அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக அது பற்றி சொன்னேன். அறிவியல் என்பது 3 தடங்களில் இயங்குவது. அறிவியல் என்பது இயற்கையை அறிவது, வேறொன்றுமல்ல. இயற்கையை உருவாக்குவது அல்ல, இயற்கையை படைப்பதல்ல, இயற்கையை கட்டுப்படுத்துவது கூட அல்ல, இயற்கையை அறிவது. இயற்கையை எங்கே இருக்கிற இயற்கையை அறிவது? நாம் வாடுகிற இந்த பூமி.
அதற்கு பிறகு பலர் சொல்லுவார் பூமிக்கு மேலே என்று. மேலே எல்லாம் ஒன்றும் இல்லை, மேலும் இல்லை கீழும் இல்லை. அதுவும் நம்மால் என்ன பண்ணிட்டான்னா, மேலே 7 உலகம் இருக்கு, கீழே 7 உலகம் இருக்கு. என்னடா அடுக்கு பானையா இது? 14 உலகம் ஒன்றும் இல்லை. மேலே இருப்பது நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால் அதை வானியல் என்று சொன்னோம். அந்த பெயர் கூட சரியில்லை. அதை ஸ்பேஸ் சயின்ஸ் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். வெளி, அது மேலே வெளிதானே தவிர அது மேலே அல்ல. நிலவில் இருந்து பார்த்தா பூமி மேலே தெரியும். வெளி என்பது, ஸ்பேஸ் என்பது எங்கே இருக்கிறது? நம் 5 விரல்களுக்கு இடையில் இருப்பது கூட வெளிதான், ஸ்பேஸ் தான். இந்த 2 விரல்களுக்கும் இடையில் இருப்பதும் வெளிதான். எனவே இந்த பூமியை பற்றி படிக்கிறோம். பூமிக்கு அடுத்து பூமிக்கு வெளியில் இருக்கிற நிலைகளை பற்றி படிக்கிறோம். பூமிக்கு அடியில் இருக்கிறவைகளை பற்றியும் படிக்கிறோம். அதான் ஜியாலஜி. பூமிக்கு அடியில் இருப்பதை படிக்கிறோம். பூமிக்கு அடியில் இருக்கிற இன்னமும் பெரிதாக உலகம் கண்டுபிடித்தவில்லை. ஓரளவுக்கு வெளி ஸ்பேஸ் சயின்ஸாவது வளர்ந்திருக்கிறோம். பூமிக்கு அடியில மிக ஆழமான சுரங்கம் உலகத்தில்